இதுக்கே 60,000 ரூபாய் சொல்றீங்க ஃப்ரீ கேஜிக்கு? என்ன சார் இது? நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எல்லாமே விஐபி பசங்க தான். கல்வி தரமா இருக்கும். ஃபீஸ் வந்து 40,000 ரூபாய், டொனேஷன் 20,000 ரூபாய், மொத்தம் 60,000 ரூபாய். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. கண்ணன் சார், இவருக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கொடுங்க. சார் சரிங்க சார், பார்த்துக்கிறேன் சார். சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். சார் நீங்கள் பேசுனதான் நான் கேட்டேன் சார். நீங்கள் வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க சார். என்ன சார் அது? ப்ரீ கேஜிக்கு அவ்வளோ ஃபீஸ் சொல்றாரு. ஒன்றும் நான் படிக்க வைக்கிறதுலேயே போதுமான இடம் இல்லை சார் எனக்கு. சார் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் ஆட்டோ தான் சார் ஓட்டுறேன். ப்ரீ கேஜிக்கு 60,000 கட்டுறதுக்கு இப்படி யோசிக்கிறிய? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1.5 லட்ச ரூபா ஆகும். அதில் என்னப்பா பண்ண போகிறா? சார் ஃபீஸ் கட்டிங் ஓகே, அதே சார் டொனேஷன் 20,000 ரூபாய் தனியாக சொன்னீங்க. அம்பா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டின்னு இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் டொனேஷன் பண்ணுறதாப்பா. அதுக்கோசரம் எங்கிட்ட பணத்தை போட்டு கட்ட முடியும்? ஏம்பா விருப்பம் இருந்தா ஃபார்மை ஃபுல்லப் பண்ணிட்டு பணத்தை கட்டிட்டு போ, இல்லைன்னா கிளம்பு. நம்ம ஸ்கூல்ல பசங்க சேர்றதுக்கு நிறைய பேர் காத்துனுக்காங்க கியூல. இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளிங்க, இந்த மாதிரி ஸ்கூலா செட் ஆகாது. ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலா போய் சேர் போ. கண்டிப்பாண்ணே, நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்க்கிறோம். நீங்க தானே டிவியில விளம்பரம், தெரு தெருவா போஸ்ட் வச்சு ஓட்டுறது எல்லாமே உங்களால தானே. எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல கல்வி நல்லா இருக்கும், இந்த ஸ்கூல்ல கல்வி நல்லா இருக்கும்னு எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்றாங்கண்ணே. இல்லைன்னா நாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நல்ல எஜுகேஷன் இருக்குன்னு தெரியாதவங்க தான் பிரைவேட்னு கௌரவத்தை பார்த்து சேர்த்து பாதி பேர் நீ கடங்காரனாகிறானே. கவர்மெண்ட்ல படிச்ச எவ்வளவு பேரு ஐபிஎஸ், கலெக்டர், ஏன் மினிஸ்டர் லெவல்லாம் இருக்கிறாங்கன்னு. அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல படிச்சு பெரிய ஆள் ஆகலன்னு. என் பையனும் கண்டிப்பா கவர்மெண்ட்ல படிச்சு பெரிய ஆள் ஆவானு. ஆனா உங்க ஸ்கூல்ல எனக்கு தேவையில்லைண்ணே. வரண்ணே.